இன்னையிலேருந்து நம்ம பைத்தான் டியூட்டோரியல் பார்க்க ஆரம்பிக்கிறோம். சரி பைத்தான் டியூட்டோரியல் சரி. எதுக்கு பைத்தான்? ஃபர்ஸ்ட்டு ஏன் கோடிங்? கோடிங் ஏன் நான் கத்துக்கணும்? ப்ரோகிராமிங் ஏன் கத்துக்கணும்னா, நான் படிக்கிறது மெக்கானிக்கல் இன்ஜினியர் இப்படின்னு சொன்னாலும், கோடிங் கத்துக்கிறது ஒரு அத்தியாவசியமா ஆயிருச்சு. ஒரு 10 வருஷம், 15 வருஷத்துக்கு முன்னாடி வேர்ல்ட் வைட் வெப்லாம் பூம் ஆகறதுக்கு முன்னாடி இதே மாரி நெறைய பேர் எதுக்கு கத்துக்கணும்? ஏன் கத்துக்கணும்? என்ட்ட நெறைய இன்வெஸ்ட்மென்ட் இருக்கு. ஸோ நெறைய இருக்கு அப்படின்றான். பட் இப்ப அது ஆடம்பரத்துலருந்து அத்தியாவசியமாயிருச்சு. ப்ரோகிராமிங் கத்துக்கினா தான் இப்ப எல்லாமே ஆப்ஸ் ஆயிருச்சு. பார்த்தீங்களா, இப்ப சைனா ஆப்ஸ் பேன் ஆனோனே பல கம்பெனிஸ்க்கு, பல ஆப் டெவலப்பர்ஸ்க்கு கவர்மெண்ட்டே ரெக்ரூட் பண்ணுது. ஒரு 20 லேக்ஸ் பெர் இயருக்கு சேலரியா. ஸோ கோடிங் கத்துக்கிறது அவ்வளோ இம்பார்ட்டன்ட். சரி கோடிங் ஓகே விட்டுரு. ஏன் பைத்தான் கத்துக்கணும்னா, நீங்க கோடிங் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. ஓகே. கத்துக்கினதுல ஃபர்ஸ்ட் பிகினர் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது பைத்தான் தான். பிகாஸ் இட்ஸ் சிம்பிள் லாங்குவேஜ், பிகினர் ஃப்ரெண்ட்லி. அப்புறம் பைத்தான்ல இன்னும் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. என்னன்னா ஆட்டோமேஷனுக்கு யூஸ் பண்றாங்க, மிஷின் லேர்னிங், ஏஐ, அப்புறம் சில வெப்சைட் அண்ட் ஆப் டெவலப்மெண்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. இன்ஸ்டாகிராம், யூடியூப்லாம் ஒன் ஆஃப் த பைத்தான் வச்சு தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஜாங்கோ ஃப்ரேம்வொர்க் வச்சு தான் இன்ஸ்டாகிராம் வந்து டெவலப் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி பல இதுக்கு பைத்தானில் இருக்குது. மிஷின் லேர்னிங்லாம் இப்போ பைத்தான் தான். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னையிலேருந்து பைத்தான் டுட்டோரியல். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது பிளேலிஸ்ட் வீடியோ மாதிரி போகும். கிட்டத்தட்ட ஒரு 30-40 வீடியோ கூட வரும் சான்ஸ் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க எல்லாருக்கும். பிகாஸ் ப்ரோக்ராமிங் முக்கியம். ஓகே அமிகோஸ், இன்னையிலேருந்து இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட் இதை பார்ப்போம். எப்பயும் போல் ஐடியலி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் போன வீடியோவே எப்படி ஐடியலி இன்ஸ்டால் பண்ணுறது பைத்தான் தெரிஞ்சிச்சு. ஸோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே நீங்கள் எதை கொடுத்தாலும், அந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ளே எதை கொடுத்தாலும் அப்படியே பிரிண்ட் ஆயிரும். நான் இப்போ பிரிண்ட் ஹலோ எவ்ரி ஒன் கொடுக்குறேன். இப்போ பிரிண்ட் ஆகுது பாருங்கள், ஹலோ எவ்ரி ஒன். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ளே எதை கொடுத்தாலும் பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம பிரிண்ட் ஒரு நம்பரை பிரிண்ட் ஆகணும்னா சொல்லிக்கிறேன். அந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ளே அந்த நம்பரை கொடுத்துருந்தேன். இல்லை இப்போ எதையே கொடுத்துருங்க பாருங்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே அப்படின்னு கொடுத்தா கூட பிரிண்ட் ஆகும், ஹாப்பி பர்த்டே டு யூ. இதே மாதிரி நம்பர் அந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்தா பிரிண்ட் ஆகும். இதுதான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா கைஸ்? இப்போ இதில் ஒரு சின்ன விளையாட்டு காட்டலாம். இப்போ பிரிண்ட் 7 அப்படின்னு கொடுத்துட்டு *10 அப்படின்னு கொடுத்தேன், பிரிண்ட் பண்ணேன்னு பாருங்களேன். 777 10 டைம் ஸ்டார் ஆகும். பிகாஸ் பைத்தான் இன்டர்பிரேட்டர் அது படிக்கும்போது 7ன்ற அந்த வேரியபிளை ஸ்டார்ன்ற அந்த ஆப்ரேட்டர் பார்த்து 10 டைம் பிரிண்ட் பண்ண சொல்லுது. ஸோ அந்த ஆப்ரேட்டர் ஸ்டார் 10 டைம் பிரிண்ட் பண்ண சொல்லுது 7ன்ற நம்பரை. இதுவே நான் 5 கொடுத்தா கூட 5 டைம் தான் பிரிண்ட் ஆகும் 7ன்ற நம்பர். இதே மாதிரி ஸ்டார் கொடுத்துக்கலாம், ஏதோ ஒரு நம்பரை கொடுத்தாலும், பேரை கொடுத்தாலும் அந்த மாதிரி தான் பிரிண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வேரியபிள். ஒரு வீடியோவில் 3 இது பார்ப்போம். ஸோ ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது வேரியபிள். பைத்தானில் 4 வேரியபிள் இருக்குது. ஒன்று வந்து ஸ்ட்ரிங் வேரியபிள். ஸோ ஏதோ ஒரு நேமையோ இல்லை ஏதோ ஒரு பேர் பிளேஸையோ நம்ம ஸ்ட்ரிங்குக்குள்ளே அந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்தா அது நேம் வேரியபிள். ஸோ அதை நான் நேமுன்ற அந்த அப்துல்ன்ற நேமை அந்த நேமுன்ற பிளேஸுக்குள்ளே மெமரியாக சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கொடுக்க போகிற வேரியபிள் வந்து நம்பர் 10, 20, 50ன்றது அந்த ஏஜ்ன்ற அந்த மெமரிக்குள்ளே போய் சேவ் ஆகிக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பாயிண்ட்ஸில் ஃப்ளோட்டிங் நம்பர், ஃப்ளோட்டுன்ற நம்பர் கொடுக்குறேன். அதையும் அந்த ஏதாவது மார்க்ஸ்ன்னு இருக்கிற அந்த வேரியபிளுக்குள்ளே போய் மெமரியாக ஸ்டோர் ஆகிக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பூலியன் வேல்யூ, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ரெண்டே வேல்யூ தான். ஆனால் கேபிட்டல் டி கேபிட்டல் ஆரில் இருந்தால் தான் அந்த பூலியன் வேல்யூவாக எடுத்துக்கும். இப்போ அந்த பையன் குட் பாயா பேட் பாயான்றது ஈக்குவல் டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அந்த மாதிரி ட்ரூன்னு கொடுத்தா குட் பாய் எஸ், ஃபால்ஸ் கொடுத்தா அது. இப்போ நான் பிரிண்ட் கொடுக்குறேன், நீங்களே பாருங்களேன். பிரிண்ட் நேம் இப்படி கொடுத்தா அந்த நேமுன்ற வேரியபிள்குள்ளே இருக்க மெமரி பிரிண்ட் ஆகும். பட் அந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்தா என்ன ஆகுது நீங்களே பாருங்களேன். அந்த நேமுன்ற டபுள் கொட்டேஷன் நேமுன்னு கொடுத்துருக்கு தான் பிரிண்ட். பிகாஸ் நம்ம நேமுன்னு வெறும் கால் பண்ணோம்னா நேமுன்ற வேரியபிள்குள்ளே இருக்க மெமரியை தான் பிரிண்ட் பண்ணும். பட் அந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேமுன்னு அது எந்த இது கொடுத்தாலும் அப்படியே பிரிண்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு இது ஒரு கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ் பைத்தான். ஸோ நம்ம இப்போ கேபிட்டல் NAMEன்னு கொடுத்தா கூட அது ஒரு தனி வேரியபிளாக தான் எடுத்துக்கும். இப்போ பிரிண்ட் நேம் கொடுக்குறேன். நான் அந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்தனால பாருங்கள் கேபிட்டல் NAMEன்னு வருது. ஸோ நான் அந்த டபுள் கொட்டேஷன் எடுத்துகிட்டு கேபிட்டல் NAMEன்னு போட்டேன்னா அறிவு அந்த நேம் வருது பார்த்தீங்களா. ஸோ பைத்தான் வந்து கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ், இதில் வந்து தெரிஞ்சுக்கோங்க.
கமெண்ட் வந்து மேலே நான் கொடுத்துருக்கேன்ல, ஹேஷ்டேக் போட்டு நான் என்ன எடுத்தாலும் பைத்தான் இன்டர்ப்ரெட்டர் அதை எடுத்துகிட்டு இது கமெண்ட்டு, ஸோ இது யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது இன்புட் நம்ம எடுக்கிறது. ஸோ யூசர்ட்டேருந்து இன்புட் எப்படி எடுக்கிறது? இப்போ யூசர்லேருந்து ஒரு பேர் எடுக்கிறது. நேம் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் அப்படின்னு உள்ளே அதுக்குள்ளே நம்ம எதை கொடுத்தாலும் அது யூசர்ட்டேருந்து இன்புட்டாக எடுத்து நேமுன்ற அந்த வேரியபிள்குள்ளே மெமரியாக ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ இன்புட் ஆஃப் என்டர் யுவர் நேம், நீங்கள் அதுக்குள்ளே ஏதாவது ஒரு நேமை என்டர் பண்ணிங்கன்னா எந்த நேமை கொடுத்தோ அந்த நேமுன்ற வேரியபிள்குள்ளே சேவ் ஆயிடும். ஸோ இப்போ இதே மாதிரி பல இன்புட்ஸ் எடுக்கலாம். காலேஜ் எடுத்துக்கலாம், எந்த காலேஜ்லேருந்து வரீங்கன்னு கேட்குறேன். ஸோ அதையும் நீங்கள் கொடுப்பீங்க, எஸ்ஆர்எம்னு கொடுப்பீங்க, பிஎஸ்டின்னு கொடுப்பீங்க. அது அந்த காலேஜுன்ற வேரியபிளில் மெமரியாக போய் ஸ்டோர் ஆகிக்கும். ஸோ இப்போ பிரிண்ட் நம்ம ஹாய் அப்படின்னு கொடுத்து ப்ளஸ்ன்ற ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நேமில் நீங்கள் என்ன பேர் கொடுக்குறீங்களோ அது கூட வந்துடும். ஸோ இப்போ என் பேர் ஜீவா கொடுத்துட்டு ஈசெக்லேருந்து வரேன்னு கொடுத்துட்டேன்னா ஹாய் ஜீவா, கேப்பே இல்லை பார்த்தீங்களா, இங்கே நம்ம கேப் ஆட் பண்ணிக்கணும். ஸோ கேப் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா ஹாய் ஜீவான்னு கேப்போட வரும். இப்போ நம்ம ஹாய்க்கு பதிலாக வெல்கம் ஜீவான்னு கொடுப்போம். ஸோ வெல்கம் நேம் நீங்கள் எந்த பேர் கொடுத்தாலும் அதான் வரும். நீங்கள் அஜித்னு கொடுத்தாலும் அப்படி தான் வரும், எப்படி கொடுத்தாலும் அப்படி தான் வரும். ஸோ ஜீவா ஈசெக் கொடுத்துட்டா வெல்கம் ஜீவான்னு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ இப்போ சேலஞ்ச், அதாவது நம்ம எப்படின்னா யூசர்ட்டேருந்து அவங்க பேரையும் காலேஜையும் இன்புட்டாக எடுத்துகிட்டு இப்போ அஜித்துன்னு இருக்கு, ஹாய் ஜீவான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவங்க ஜீவா அவங்க பேர், அவங்க காலேஜுன்றது உங்கள் காலேஜ் பேருன்னு தெரிஞ்சுக்கணும். உங்கள் காலேஜ் பேரை நீங்கள் சேர்த்துக்கிட்டு, ஸோ இப்போ எப்படின்னா நீங்கள் இந்த காலேஜ்லேருந்து வரீங்களா ஹாய் அப்படின்ட்டு, இப்போ நான் ஜீவான் கொடுக்குறேன், ஹாய் ஜீவா வெல்கம் பை எஸ்ஆர்எம் காலேஜ்லேருந்து உங்களை வெல்கம் பண்ணுறோம். ஸோ அப்படின்ற பிரிண்ட் ஆகணும். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட ஆன்சர் என்னென்னு நான் டைப் பண்ணி அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக பார்க்கணும். மறக்காமல் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பைத்தான் கற்றுக்கணும்னு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.